உடம்புக்கு தெம்பாக்குவதற்கு அங்கே உள்ள ஒரு தேநீர் கடையில் போய் டீ குடிச்சிருக்காங்க. அந்த வீடியோவை இன்றைக்கு சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள். துல்லியமாக அவங்க நகர்ந்து சென்ற அனைத்து பாதைகளையும் எங்கெங்கெல்லாம் அவங்க அழைச்சிட்டு போனாங்க அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது. தம்பி அஜித்குமாரோடைய அவங்க தம்பியை வீட்டுக்குள்ளேருந்து அழைச்சிட்டு வர்றதை எல்லாம் வீடியோவாக இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த விஷயத்தில் நிச்சயமாக நான் சொல்கிறேன், இப்போ கோவில் நிர்வாகத்தில் பணியாற்றக்கூடிய அந்த இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அதிகாரிகள் 2 பேர் இதில் மாட்டியிருக்கிறாங்க. அவங்களையும் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இன்னும் அந்த டிரைவரை கைது பண்ணலை, டிஎஸ்பியை கைது பண்ணலை, எஸ்பியை காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருக்கிறீங்க. மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாமல் வேற ஒரு பதவி கொடுத்ததா சொல்கிறாங்களே, அந்த காத்திருப்பு பட்டியலில் இருந்த எஸ்பிக்கு வேற ஒரு பதவி கொடுத்துட்டாங்க. வேற ஒரு பதவி, அவருக்கு சம்பளம் வரும். அவருக்கு என்ன இருக்குது, ராஜா இங்கே இல்லாட்டி அங்கே போய் வேலை செய்ய போகிறாரு, இங்கே ஒன்றும் இல்லைன்னா அங்கே போய் சம்பாதிக்க போகிறாரு. நான் கேட்குறேன், தமிழ்நாடு முழுவதும் உயர் பதவியில் இருக்கிற அதிகாரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் வீடுகளை போய் பார்த்துருக்கீங்களா? பிரமாண்டங்கள். அந்த லெவலுக்கு இவங்க வந்து கட்டிங்கில் சம்பாதிக்கிறாங்க. அப்போ இது தேசத்தை இன்றைக்கு புண்படுத்தி இருக்கிறது. காவல்துறையை சரி செய்யப்பட வேண்டிய இடத்துல இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார், ஆனால் சரி செய்யலை.